தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் விஜய் அவர்களுக்கு அந்த உதவித்தொகையை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. பெண் பிள்ளைகளை தவறா கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் செயல்படுறாங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடுமையான விமர்சனத்தை எப்படி பாருங்க? ஈனப்பிறவிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி ஈனப்பிறவிகள் விஜய் பிளஸ் 2 மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறாரு. அதை வேல்முருகன் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. விஜய் நன்கொடை கொடுக்கிறாரு. அதுல அவங்க ஹக் பண்றாங்க பாசத்துல அண்ணன்ற முறையில. அப்படி இருக்கும் பொழுது அதை வேல்முருகன் மேடை பேச்சுல ஒன்று பேசும்பொழுது இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு அது போன்ற செயல்பாடுகள்ல பெற்றோர்களே இது பண்றீங்க, உங்களுடைய பிள்ளைகளை கூட்டு போறீங்க, 3 வருடத்துல கல்யாணம் நடக்க போகுது, இப்படிப்பட்ட சூழல்ல எது சரியா இருக்குமான்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. தெரியல, அவர் எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உதவித்தொகையை வழங்குகிறார். அது வரவேற்புக்குரியது. மற்றபடி பிள்ளைகள் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்லது அவர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் இந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு தெரியும். வருகிற ஜூன் 14ஆம் தேதி வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை திருச்சிராப்பள்ளியிலே நடத்துகிறோம். வக்ஃப் திருத்த சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானதல்ல, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். அதை நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம். மதம் என்பது அரசுக்கானதல்ல, மக்களுக்கானது என்பதை வலியுறுத்தவுமே இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது. தமிழகம் தழுவிய அளவில் இந்த பேரணியில் சிறுத்தைகள் பங்கேற்கிறார்கள். அத்துடன் ஜனநாயக சக்திகளும் இதை பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார்.